பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதின இளங்கோ கிருஷ்ணனுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்குதான்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்வியை பொன்னியின் செல்வன் படத்திற்கு பாடல் எழுதிய இளங்கோ கிருஷ்ணன்கிட்டயே நான் கேட்டேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பின்னாலே ஏறக்குறைய 30 திரைப்படங்களிலே அவர் பாடல் எழுதியிருப்பதாக என்னிடம் தெரிவித்தார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் அப்படி பாடல் எழுதிய படங்கள்லாம் இருக்கு. அதில் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய கதாநாயகர் நடித்த படங்கள் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் பாடல் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும், அவர் பாடல் எழுதி பல படங்கள் வெளியாகி இருக்கின்றன அப்படின்ற விஷயமும் வெளியில் தெரியல. இயக்குனர் பாலச்சந்தர் சார் தான் இயக்குன திரைப்படங்கள்ல ரொம்பவும் ரசிச்ச, அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச எந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு அவர் நினைச்ச திரைப்படம் எதுன்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவரன் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் மிகவும் ரசித்த மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த படங்கள்னா 2 படங்களை சொல்லலாம். ஒன்று சிவகுமாரும் சரிதாவும் அற்புதமாக நடித்திருந்த அக்னிசாட்சி என்ற திரைப்படம். இன்னொரு திரைப்படம் சிவகுமார், சுகாசினி, சுலக்ஷனா ஆகிய 3 பேரும் நடித்திருந்த சிந்து பைரவி என்ற திரைப்படம். அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருந்த அக்னிசாட்சி படம் பெரிய வெற்றியை பெறலை. ஆனால் அதே நேரத்தில் சிந்து பைரவி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்த படமாக அமைந்தது.